சென்னை தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கம் மாற்றுத்திறனாளிகள் பிரிவு மாநில அமைப்பாளர் மற்றும் லைட் முதியோர் இல்லம் அண்டு மனநல காப்பகம் துணைத் தலைவர், காயல்பட்டினம் பைத்துல்மால் செயலாளர், இப்படி வரிசையாக ஒரு நிறைய பொறுப்புகளில் வந்து ஐயா அவங்க இருக்காங்க. ஐயா அவங்களை நம்ம விருது விழா சார்பாக தொடர்பு கொண்ட போது எனக்கு அந்த விருதை வேணாம், வேற ஒருத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நபரை வந்து பரிந்துரை செஞ்சார். தனக்கு கிடைச்ச வெற்றியை இல்லை தனக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை கூட வேற யாருக்காவது விட்டு தரதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த பெரிய மனசு ஐயா அவங்ககிட்ட நிறையவே இருக்குது. நான் இவ்வளோ வருஷ காலம் நிறைய பொறுப்புகளில் இருந்துட்டேன், நிறைய அவார்டு வாங்கிட்டேன், எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விருதை கூட எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தருக்கு கொடுத்த ஒரு பெரிய மனிதர். இன்னொன்று என்னென்னா அப்படின்னா வந்து சேவைக்கு இனம், மதம், மொழி, நாடு இப்படி எந்த ஒரு எல்லையும் கிடையாது அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கான ஒரு நலன் கொடுக்குற ஒரு சேவையை முன்னெடுக்கிற ஒரு நல்ல மனிதர். எங்களுடைய இந்த விருது விழாவில் என்னுடைய பங்களிப்பு ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய மெனக்கெட்டு ஏழை மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அரிசியை கொடுத்து உதவுவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் சார்பாக கிட்டத்தட்ட 25 பேருக்கு அரிசியை கொடுத்து உதவி இருக்காரு. ஐயா அவங்களுக்கு நம்முடைய விருது குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இன்னும் நிறைய மக்களுக்கான சேவையை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனத்தின் சார்பாக ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம். அவருடைய சிறப்பான மக்கள் நல சேவையை பாராட்டி சிறந்த சமூக ஆர்வலர் பாராட்டு சான்றிதழை நமது விருது குழுவின் சார்பாக வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு சகோதரர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் எல்லாத்தோட ஒரு பலத்த காரகசம் கொடுக்கலாம் சார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 வருஷம் சேவையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இளைய தலைமுறை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நல்ல அன்பு சகோதரர் உங்களுக்கு வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்துறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயசு கிடையாது, இருந்தாலும் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருபையை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு இந்த பாராட்டு சான்றிதழை வழங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை விருந்தினர் உங்களுக்கு திரு சீனிவாசன் சார் அவர்களையும், சின்னத்துறை சார் அவர்களையும், அம்சத் சார் அவர்களையும் உங்களுக்கு வந்து பால்துறை சார், ரஞ்சித் சார் எல்லாருமே கொஞ்சம் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு வந்து நம்ம காயல் பண்ண மௌலானா நீங்கள் எல்லாருமே ஸ்டேஜில் இருக்க வேண்டிய ஆளுங்க தான், தனித்தனியாக சொல்ல வேண்டியதில்லை. ஒரு சிறப்புரை ஆற்றும்படி உங்க எல்லாரும் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து எனக்கு முன்னாடி பேசின அம்மாக்கா, இந்த காயல் மூலானா காக்கா மற்றும் எல்லாருமே எல்லா சிறப்பாக எல்லாத்தையும் பாராட்டுறாங்க. அதை நான் வழிமொழிகிறேன். ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறபடினால் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணுமோ நான் ஒரு வித்தியாசமாக மட்டும் சில விஷயத்தை மட்டும் ஒரு 2 நிமிஷம் இதில் சொல்லிவிட்டு உங்களெல்லாம், அதாவது நான் ஸ்ரீலங்காலையும் படிச்சிருக்கிறேன், எனக்கு சிங்களம் கொஞ்சம் தெரியும். அதனால் வந்து ஒரு பழைய பாடல், ஆனால் அந்த பாடலை வந்து நான் சொந்தமாகவே வேறு மாதிரி மாற்றி எழுதி
அந்த பாடலை மட்டும் ஒரு நிமிஷம் மட்டும் படிச்சது சிங்களத்தில் வித்தியாசமாக இருக்கணுங்கிறது. லக்ஷண ரோசமலாக் மட்ட லக்ஷணனே லக்ஷண சமநலயாக் மட்ட லக்ஷணனே லக்ஷண கிசிமதயாக் மட்ட லக்ஷணனே ಲಕ್ಷಣ ಉಡುರಟಯಾಕ್ ಮಠ ಲಕ್ಷಣನೇ ಲಕ್ಷಣ ಕಾಲು ಪಾರಯಾಕ್ ಮಠ ಲಕ್ಷಣನೇ ಲಕ್ಷಣನೇ ಕಿಸಿಮದಯಾಕ್ ಲಕ್ಷಣನೇ ಲಕ್ಷಣಾಯ್ ಒಬೆ ಆದರೆ ವಿತರಾಯ್ மட்ட லக்ஷனாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, வண்ணத்தி பூச்சி எனக்கு அழகல்ல. அதாவது கால்பாறைன்னு சொன்னால் அந்த ரயில் போகிற பாறை ஸ்ரீலங்காவில் இதில் ஓரமாக போகும், கடலோரத்தில் அழகாக இருக்கும் அதை பார்க்க. அது கூட எனக்கு அழகல்ல. உடரட்டன்ட்டா கண்டி இதுன்னு சொல்லிடுறீங்க நூறலியாண்டு, அந்த அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு. ஏன்னா மூண்டி மாதிரி தான் எல்லாம் நம்மகிட்ட அதே மாதிரி 26 சிலோன் இருக்குங்க இருந்தால் சொல்லிக்கிறேன். அது அங்கே அந்த நல்லா இருக்கும். அந்த மாதிரி அது கூட எனக்கு அழகாக தெரியல. எந்த இதுவுமே எனக்கு அழகானதெல்லாம் அழகல்ல. உங்களுடைய ஆதரவும் அன்பும் தான் எனக்கு அழகாக இருக்கிறது என்று சொல்லி, நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பாகவும் ஆதரவாகவும் தான் இருந்து இந்த உலகத்தை எங்கே பார்த்தாலும் சார் நிம்மதி இல்லை. எங்கே பார்த்தாலும் உலகம் பூரா வீட்லையும் குடும்பத்திலையும் சண்டை, நாட்டிலையும் சண்டை, உலகம் பூரா சண்டை. நம்ம இதுலேயே நேரத்தை செலவழிக்கிறோம். இந்த சண்டைக்காக வேண்டிய உலகம் முழுவதும் அதைத்தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது எப்படி நம்ம அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கலாம், அடுத்த இதில் நாட்டை எப்படி பிடிக்கலாம், இப்படிலே இருக்கிற. இப்போ ஒன்று 145 அனாதைகளை வச்சு சார் பிரேம்குமார் சார் வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஊனம் இந்த ஏற்கனவே வயதானவங்களே சமாளிக்கிறதுக்கு நமக்கு பாடாப்படுறோம். இன்னும் மேலும் மேலும் ஊனத்தையும் இதான ஆட்களையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு இது நாட்டிலையும் இருந்து. அது வந்து எவ்வளோ வருத்தத்தக்கமான விஷயம். ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். இந்த நாட்டில் உள்ள அதாவது அரசாள்பவர்கள் நாட்டுடைய சிந்தனை சும்மா தேசபக்தி பற்றின்னு சொல்லிட்டா போதாது, ரியலான தேசபக்திக்கு வரணும். இப்போ ஒரு ஆப்பிரிக்காவில் ஒரு பர்கினோஸ் ஃபெசோன்னு ஒரு நாடு இருந்துச்சு. அங்கே வந்து பஞ்சமும் இதுவுமா தான் இருந்துச்சு. இப்போ 5 வருஷத்தில் ஒருத்தர் வந்து பதவிக்கு வந்தார், இப்ராஹிம் தர்வர்ண்டு. பிரெஞ்சுக்காரன் தான் சுரண்டிக்கிட்டு இருந்தான் அந்த நாட்டை. அங்கே இருக்கு தங்கம், ஆனால் அது அவ்வளோத்தையும் பிரான்ஸுக்கு கொண்டு போயிடுவான். அவனை வந்துக்கிட்டு எல்லாம் இவன் வந்த பிறகு இவங்க ஆட்சியை கைப்பற்றி இன்றைக்கு 4-5 வருஷத்தில் பயங்கரமான முன்னேற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. பஞ்சமான நாடு. எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா, டிராக்டர்லாம் ஃப்ரீ, வீடு ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. அப்போ அதே மாதிரி நம்ம நாட்டில் ஏகப்பட்ட இடம் விவசாய இடம் இருக்குது, தண்ணி இருக்குது. எங்கே தண்ணியே இல்லை. எம்ஜிஆர் கூட அந்த காலத்தில் பாட்டு படித்தார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். இது எதுக்குன்னா அவ்வளோ விவசாய நிலங்கள் இருக்கு நம்மகிட்ட. அந்த இதுக்கு எல்லாம் டிராக்டர் நம்ம வந்து கடனாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு கடனே இல்லை. இப்போ பாருங்க, இதை இவருக்கு அன்பளிப்பாக செய்கின்றேன். வட்டி இல்லாத வங்கி இஸ்லாமிய சமயம் எங்கள் காயல் பண்டத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த புஸ்தகத்தை நண்பருக்கு அன்பளிப்பாக வழங்குகிறேன். இது நான் இதில் எதுக்காக வேண்டி தரேன்னா, இது வேண்டுகோள். இப்போ நாங்கள் வந்து எங்கள் சமுதாயத்துக்கு மட்டும்தான் இதை கொடுக்க முடியுது, ஏன்னா அவங்கள்ட்ட மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறோம். இது வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் செய்கிறதுக்கு ஆசை தான், ஆனால் கவர்மெண்ட்டில் அங்கீகாரம் வர மாட்டேங்குது. அதனால் நான் வேண்டுகோள் வைக்கிறேன், ஒவ்வொரு சமுதாயத்து மக்களும் இப்படி வட்டி இல்லாத வங்கிகளை அரசாங்கம் ஒரு பக்கம் வாங்கட்டும், மெர்கண்டைல் பேங்க் அந்த எல்லாம் இருக்கட்டும், இந்தியன். தனிப்பட்ட ஒவ்வொரு சமுதாய மக்களும் இந்த மாதிரி வட்டி இல்லாத வங்கிகளை நடத்த வேண்டும். எல்லா மக்களும் சுபிச்சமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஜி, நன்றி. உங்களை கண்டு சேக்கினா பாபாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு களஞ்சி உங்களை கண்டு. அவர் இன்னைக்கு ஆரம்பிச்சாருன்னா வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க. அதுக்கு முதல் நீங்கள் எல்லாரும் ஒரு பாராட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. சந்தோஷம் உங்களுக்கு. அடுத்த விஷயம்
Thank